இன்றைக்கி நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெள்ளை அவரையை நேற்றே ஊற வச்சுருந்தேன், அந்த அவரையை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா துவரம்பருப்பு வந்து 50 கிராம் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பவுடர், செலவு பவுடர் வீட்டிலையே செஞ்சது. உங்களுக்கு வேணும்னா கீழே சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். வாசனைக்காக வடகம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் நீல வாக்கில் அரிஞ்சிக்கிட்டு, சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 சின்ன வெங்காயம். வாசனைக்காக பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன். புளி வந்து லாஸ்ட்டாக ஊற்ற புளி நான் ஊற வச்சுருக்கேன், நான் ரசத்துக்கு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எலுமிச்சை சைஸ் புளி இருந்தால் போதும். இப்போ நம்ம குக்கரில் வந்து கொஞ்சம் 2 சொம்பு தண்ணி ஊற்றி அதில் துவரம்பருப்பை வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அவரையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சது சொல்லலை, நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சேன், அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நல்லா குக்கரில் 3 விசில் விட்டு வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெந்துச்சா இல்லையாங்கிறதுக்காக அந்த அவரையை வந்து எடுத்து லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவரை நல்லா வந்து வெந்துடுச்சு, இதுதான் பாதம். அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுமே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண வேட்டி நான் மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி குக்கர் போட்டு 2 விசில் விடலாம், அது காய வைக்கிறதுக்காக. இப்போ நம்மளுடைய சுவையான வந்து கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுமே அந்த செலவு பவுடர் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி விடுங்க, அந்த ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வானிலை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுமே அதில் வடகத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருங்காயம் வந்து குழம்புல ஆட் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லைனா இப்போ நான் வந்து எண்ணெயில் வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை இதே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதை ஊற்றிக்கோங்க. ஊற்றி உடனே லைட் போட்டு சும்மா மூடி வச்சுடுங்க, ஏன்னா அந்த வாசனை வெளியே போகக்கூடாது. அதுக்காக நம்மளுடைய சுவையான கூட்டு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.